சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 3. பந்தனத்தில் இருந்து விடுபட எளிய வழி என்ன? பற்றிலிருந்து விலகி இருப்பது. யார் உயர்ந்த குலத்தில் பிறவி எடுப்பார்கள்? மிக மிக நல்லவர்களாக இருப்பவர்கள். படிப்பு முடிந்ததும் எது ஆரம்பம் ஆகிவிடும்? படிப்பின் பலன் ஆரம்பமாகிவிடும். யார் தர்மராஜரிடம் தண்டனை அடைய மாட்டார்கள்? கர்மாதீத நிலை அடைபவர்கள். மாயா யாரை மேலும் நன்றாக பிடித்துக் கொள்கிறது? தைரியமான போர் வீரனை. சங்கம யுகத்திற்கும் சத்யுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு அன்பாக இருக்க சங்கம யுகத்தில் முயற்சி செய்கின்றனர். சத்யுகத்தில் சம்பந்தங்கள் இருக்கும், ஆனால் இயல்பாக விடுபட்டு அன்பாக இருப்பார். தியானத்தில் காட்சியை பார்ப்பதால் எந்த பயனும் கிடையாது. மாயாவும் பிரவேசமாகிவிடும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? வீட்டில் இருந்தாலும் தாமரை மலர் சமமாக ஆவோம் என்பது புத்தியில் இருந்தாலும் இது அனுபவத்தின் விஷயமாகும். நடைமுறையில் முயற்சி செய்ய வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.